இந்த ஸ்டேட்மென்ட் பாருங்க theorem if G is a PQ graph then chi of G greater than or equal to p square by p square minus 2q. இப்போ உங்களுக்கு தெரியும் pq னா என்ன? p ங்கிறது நம்பர் ஆஃப் வெர்டிசஸ், q ங்கிறது இன்டர்செக்ஷன். இப்போ இதுல இந்த சிம்பலை பத்தி நம்ம படிக்கவே இல்லை. கை chromatic number பேர். chromatic number is denoted by the symbol I. இது என்னன்னா இப்போ ஒரு 4 வெர்டிசஸ் இருக்கு. 4 வெர்டிசஸ்க்கும் கலர் கொடுக்கும். கலரிங் கான்செப்ட். இந்த கலரிங் கான்செப்ட் என்னன்னா adjacent வெர்டிசஸ்க்கு ஒரே கலர் கொடுக்க கூடாது. இப்போ இது V1 னு வெச்சுக்கோங்க. V1 and V2, V3, V4. ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி என்ன? 4 கலர் கொடுக்கலாம்ல டிஃபரண்டா. இங்க நான் ரெட், Black, ப்ளூ, ஒயிட், சரி ஓகே ஏதோ ஒன்று கொடுத்தது. 4 கலர், 4 டிஸ்டிங்க்ட். 4 கலர் யூஸ் பண்ணக்கூடாது, கம்மியான கலர் யூஸ் பண்ணணும். அதுக்கு கான்செப்ட் என்ன சொல்றீங்கன்னா அட்ஜசன்ட் வெர்டிசஸ்க்கு ஒரே கலர் கொடுக்க கூடாது. இப்போ நம்ம ரீஅரேஞ்ச் பண்றோம். இங்க ரெட் கொடுத்தாச்சு, இது இங்க கனெக்ட் ஆயிருக்கு, அதனால வேற கலர் தான் கொடுக்கணும். இது ஓகே. ரெட் கொடுக்க முடியாது, அதனால Black. இங்க அங்க Black கொடுக்கலாம். அடுத்து இங்க ரெட் கொடுக்கலாம். ரெட் ஓகே. இப்போ மொத்தம் எத்தனை கலர் யூஸ் பண்ணிருக்கோம்? 2 கலர். இதுதான் மினிமம். இந்த வேல்யூ தான் 2. psi of g is equal to 2. psi of g is equal to 2. இதுக்கு பேர் அந்த நம்பருக்கு பேர் chromatic number. மினிமம் நம்பர் ஆஃப் கலர்ஸ் ஒரு கிராஃப்ல எத்தனை யூஸ் பண்றோமோ அதுக்கு பேர் தான் டைப். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? b square. இந்த வேல்யூ எப்படி இருக்கணும்னா greater than or equal to b square by b square minus 2q. இதுதான் நமக்கு ப்ரூவ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து இன்னொரு வந்து இத பாருங்க, ரெட் எந்தெந்த வெர்டிசஸ்க்கு கொடுத்திருக்கோம்? V1 க்கும் V3 க்கும் V3 க்கும் கொடுத்திருக்கோமா? V2 V4. அடுத்து V2 க்கும் V4 க்கும் என்ன கொடுத்திருக்கோம்? Black கொடுத்திருக்கோமா? கார்டினாலிட்டி ஆஃப் இது ஒரு செட், இது ஒரு செட். ரெட் கலர் ஃபுல்லா ஒரு செட் ஆகும், Black ஃபுல்லா ஒரு ஒரே செட் செட் ஆகும். ஆகும். மொத்தமே நம்ம ரெண்டு கலர் தான் யூஸ் பண்ணிருக்கோம், அதனால ரெண்டு வெர்டெக்ஸ் செட்டா அத பிரிச்சுறோம். சரியா? V11 V2 ரெண்டே வெர்டெக்ஸ் செட். இந்த V1 ல இருக்கக்கூடிய செட் எல்லாத்துக்குமே ரெட் கலர், and V2 ல இருக்க செட் எல்லாத்துக்குமே அதாவது வெர்டெக்ஸ் எல்லாத்துக்குமே Black கலர். V1 ல எத்தனை வெர்டிசஸ் இருக்குங்கறத நம்ம கார்டினாலிட்டி ஆஃப் V1 னு சொல்லுவோம். இதுல கார்டினாலிட்டி இங்க என்னது? 2. இது 2. சோ ரெண்டுமே வேல்யூ 2. இது என்ன படிக்கும்? ஃபர்ஸ்ட் லைன் லெட் G be a PQ graph. P denotes number of vertices, Q denotes number of edges. PQ. அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம்னா let phi of g is equal to k. k ஓ இல்ல l ஓ m ஓ ஏதோ ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். ஏன்னா இதுதான் ப்ரூவ் பண்ண முடியாது. இந்த ஸ்டேட்மென்ட்டை ப்ரூவ் பண்ணனும். இதுக்கு ஒரு வேல்யூ இருக்க மாதிரி எடுத்துக்கணும். சோ அந்த வேல்யூ k. இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க i(k) = 2 னால ரெண்டு வெர்டெக்ஸ் செட் எனக்கு கிடைச்சிச்சு. இப்போ இங்க நம்ம எடுத்துக்கிறது என்னது? k. என்ன வெர்டெக்ஸ் செட் இருக்கும்? k வெர்டெக்ஸ். இதுக்குள்ள அடுத்த லைன்ல v1 v2 etc. vk. இது the vertices vertex sets set g. அடுத்த லைன் என்ன சொல்லலாம்? இங்க என்ன சொல்லிருக்காங்க? அடுத்து வந்து
P1 ல எத்தனை வெர்டிசஸ் காரணம். ரெட் ப்ளூங்கறது திங்க் பண்ணாதீங்க நான் வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன் 2 நம்ம ஒவ்வொன்றுக்கும் V1 கார்டினல் V2 அப்படி எழுத போறது இல்ல எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி சிம்பிளா ஒரே சிங்கிள் ஸ்டேட்மெண்டா கொடுத்துருவோம் then cardinality of Vi is equal to Vi அப்படி சொல்லுவோமா ஆமா கமா போட்டு I வேர்ஸ் ஃப்ரம் 1 ல இருந்து எவ்வளவு இருக்கு எக்ஸெட்ரா K. எல்லாத்துக்கும் சேர்த்து V1 ல எத்தனை வெர்டிசஸ் இருக்குன்னா P1 V2 ல P2 எவ்வளவு தெரியாது அது இந்த லைன் எழுத சொன்னதுல P denotes number of vertices இருந்துச்சு Q denotes number of. இது ஒவ்வொன்றா சரி bro இப்படி இருக்க வெர்டிசஸ் பத்தி சொல்லியாச்சு அடுத்து என்னது எட்ஜஸ் பத்தி சொல்லலாம் இங்க எத்தனை கலர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம்ப்பா 2 sir. 2 K வருங்க K கலர் K கலர்ஸ் யூஸ் பண்ணிருக்கனால K வெர்டிசஸ் ஆஃப் வெர்டிசஸ் ரெண்டு கலர்னாங்க ரெண்டு செட் ரெண்டு செட் அதை திங்க் பண்ணி இப்படி இருக்கிறப்ப எட்ஜ் இருக்கணும் இருக்கணும் edge Q of G எப்படி இருக்கும் them are equal to P C2 minus summation I values from 1 to K I NCR formula இது என்ன வேலை சொல்றேன் PC2 NCR formula என்ன n factorial by R factorial divided by n minus r factorial அது சொல்லலாம் இல்லனா n into n minus 1 இங்க நம்ம p into p minus 1 divided by 2 minus summation symbol I sum pi minus 1 போடவா 1 divided by 2 ஒரு எக்ஸாம்பிள் இந்த பாருங்க எனி கிராஃப்னா கொடுத்துருக்கேன் PQ கிராஃப்னா அது சைக்கிள் இருக்க கிராஃபா இல்ல கனெக்டட் கிராஃபா இல்ல கம்ப்ளீட் கிராஃபா எதுவுமே சொல்லல. சொல்லல ஆனா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் எல்லா கிராஃப்க்குமே சொல்லலாம் இப்போ இது இந்த மாதிரி இப்படி இருக்கப்ப இது என்னது கனெக்டட் connected இந்த கனெக்டட் கிராஃப்ல எத்தனை வெர்டிசஸ் இருக்கு 4 P is equal to 4 P is equal to 4. Q எவ்வளவு Three sir. 1 2 3 இந்த கண்டிஷனை செக் பண்ணுவோமா செக் பண்ணுவோம் P1 னா நான் என்ன சொன்னேன் P1 ங்கிறது எத்தனை வேல்யூ தான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்து P1 வேல்யூ என்னது இதுதான் 2 sir. 2 P2 வேல்யூ இஸ் ஆல்சோ 2 2 இங்க P is equal to 4 3 Three. less than or equal to PC2 PC2 PC2. 4C2 minus summation P1 P2 P2. ரெண்டு வெக்டர்ஸ் P1 உடைய வேல்யூ 2. 2 சோ அப்ப 2C2 ஆமா சார் ஃபர்ஸ்ட் P1 2C2 அடுத்து Plus. P2 Plus. ல அதுதான் சார் 2C2 2C2 தான் சார் அதுவும் 4C2 உடைய வேல்யூ என்ன 4 into 4 minus 1 divided by 2 ஆமா சார் 4 into 4 minus 1 6 4 into 4 into 4 minus 1 by 2. 2 6 தானே 6 sir. தான் sir. 2C2 வேல்யூ 1 1 அதே அதுவும் 1 plus 1 2 அப்போ 6 அப்புறம் 6 minus 2. 4 4 3 3 இப்போ இது என்னது கனெக்டட் connected graph நான் இது சொல்லலப்பா நம்ம பாக்குறது Q of C தான் Q of C. ஏன் இந்த லைன் எழுதுறோம் அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் எத்தனை எட்ஜ் வருதுன்னு கூட கிளிக் பண்ணிக்கங்க சும்மா இப்போ இதுக்கு வந்து அந்த கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு இப்போ நான் இப்படி வச்சு 4 இப்போ cycle இங்க Three என்ன and 4 2 சார் அது ஈக்குவலா இருக்கு சார் 4 less than or equal to 4 Four. condition true தானே 2 தான் sir. சார் ஈக்குவல் டு Equal அவ்வளோ to ஆகும் இல்லைனா இப்படி இருக்கு 1 இப்படி இருக்கு இதான் சார் இது வந்து இப்போ இது வந்து கம்ப்ளீட் கம்ப்ளீட் இங்க நம்ம என்ன கலர் கொடுத்தோமோ அது இங்க இங்கே கொடுக்கணும்.
ஸோ ஃபர்ஸ்ட் பிளாக் இங்கே கொடுத்துருக்கோம் இங்கே கொடுத்துருக்கோமா ஆமா. இங்கே பிளாக் இருக்கு இங்கே பிளாக் இருக்கு இதுவும் கனெக்டட் உங்களுக்கு இதில் பாருங்க சேம் அதாவது அட்ஜசன்ட் வெர்டிசஸ்க்கு சேம் Same கலர் colour கொடுக்கக்கூடாது அப்போ இது கம்ப்ளீட் கிராஃப் ஒரு வெர்டெக்ஸ் எடுத்தா எல்லா வெர்டிசஸ் கூடயும் கனெக்ட் ஆயிருக்கும் அப்போ இங்க ரெட் வராது வராது. வேற வேற ஏதாவது ஒரு colour கொடுக்கணும். ப்ளூ ப்ளூ இங்கிட்டு ஒயிட் இங்க இது வராது. black இருக்கு இங்க black ஒரு ஒயிட்டா ஒயிட் ஆமா சார். இப்போ 4 சார் இப்போ 4 கலர் 4 இதுல என்ன தெரியுது உங்களுக்கு கம்ப்ளீட் கிராஃப்ல எத்தனை வெர்டிசஸ் இருக்கோ அத்தனை கலர் யூஸ் பண்ணணும் அங்க வந்து மினிமம் 2 கண்டுபிடிக்க முடியாது முடியாது. சார். 4 தான். எத்தனை வெர்டிசஸ் இருக்கோ அது அதான். same ஆ இருக்கும். இப்போ நம்ம இந்த எட்ஜஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்க இது சார் 6 6 சார் 6 இதே கான்செப்ட் இங்க கொண்டு போவோம் 6 வரும். இதுல பார்ட்டிஷன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்களா அதுல 3 இங்க 6 நீ ஒண்ணுக்கு தனி கலர் E2 E2 சரி க்கு தனி தனி கலர் colour. E3 க்கு தனி கலர் E4 க்கு தனி கலர் Four. அப்ப 4 நாலு. நாலு. P1 P2 P3 P4 அப்ப இங்க என்ன வரும் 4C2 இத கூட செய்ய முடியாது அதே தான் வரும் இங்க 6 6 சார். இங்க 6 இங்க 4C2 P1 வேல்யூ என்னது 1 ஒரே ஒரு தான் சார். ஒரே ஒரு வச்சு. 1C2 னு வருமா ஆமா சார். அதே மாதிரி நான் அடுத்தது 1C2 அதே மாதிரி 4 எல்லாத்துக்கும் 1C2 வேல்யூ என்னப்பா 0 அதே n × 1/2 சும்மா போட்டு பாருங்க ஆமா சார் 0 சார். இப்போ எல்லாமே கேன்சல் 0 and 0 0 0 0 ஆயிரம். அப்ப இது மட்டும் இருக்கு சார். 6 4 equal. என்ன போடணும் தெரியுதா ஆ. k இங்க நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல 2 எடுத்தோம் 2 எடுத்தப்ப இந்த கிராஃப் எப்படி இருந்துச்சு Connected ஆ இருந்துச்சு. சைக்கிள் மட்டும் அடுத்து. இருந்தப்ப அப்போ நம்ம சேம் அதே மாதிரி சார். கம்ப்ளீட் கிராஃபா இருக்கிறப்ப இன்க்ரீஸ் 4 எது அந்த கலர் இது இது அதிகமாகும் அப்போ நம்ம கிராஃப் கம்ப்ளீட் கிராஃப்க்கு என்ன கண்டிஷனோ அதை இங்க கொண்டு வந்து எழுதிட்டோம்னா எல்லாத்துக்குமே சொல்றேன் இதுதான் இப்போ இங்க அடுத்து இது அப்படி மல்டிப்ளை பண்ணுங்க அடுத்த ஸ்டெப்ல less than or equal to p square minus p divided by 2 p into p minus 1 இங்க minus summation I versus 1 to k pi into pi square pi square minus pi whole divided by 2 ரெண்டுலயுமே டினாமினேட்டர்ல 2 இருக்கு அது அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போறோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு q ஆஃப் g அது வெறும் q போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை qங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் லைன்ல எழுதிறோமே q denotes number of edges in chain 2q less than or equal to p square minus p the minus உள்ள கொண்டு minus summation I from 1 to k p minus I square minus plus summation I from 1 to k p I நமக்கு தெரியும் pi value pi வேல்யூ எத்தனை வெர்டிசஸ் இருக்குதோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு டோட்டல் வெர்டிசஸ் கிடைக்கும் p1 p2 எக்ஸெட்ரா pk வரை எல்லாத்தையும் ஆட் பண்ணா p p இதுக்கு ஈக்குவல் டு சிம்பிள் வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு தான் ஈக்குவல் டு போடும் p ஸ்கொயர் மைனஸ் p மைனஸ் சம்மேஷன் I from 1 to k I ஸ்கொயர் பிளஸ் p p plus p minus p cancel ஆயிடும். இப்போ வந்து இது மட்டும் வருமா ஆமா சார். which is equal to p square minus summation I from 1 to k I square நம்ம ஆக்சுவலா என்ன ப்ரூவ் பண்ணணும்னா என்னது This psi of g is greater greater than than equal to இங்க p ஸ்கொயர் சம்திங்னா வந்து இருக்குது இதுல எனக்கு 2q கான்செப்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு ஆமா சார் நான் என்ன பண்றேன் இங்கேயும் ஒரு p ஸ்கொயர் மாதிரி எழுதிட்டோ அதுல என்ன ப்ரூவ் பண்ணணுமோ அந்த ஸ்டேட்மென்ட் வந்துருச்சுனாக்க பிரச்சனை இல்லை நான் இங்க சேஞ்ச் பண்ணணும் ரியல் அனாலிசிஸ்ல தான் படிச்சிருக்கீங்க வாட்ச் இஸ்
ஃபர்ஸ்ட் இன்இக்வாலிட்டி அப்படின்னு இன்இக்வாலிட்டி படிச்சு ஞாபகம். அந்த இன்இக்வாலிட்டி யூஸ் என்னன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு e ஸ்கொயர் மைனஸ் சமேஷன் I கரெக்ஷன் 1 to k pi ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை k அப்படியே ஆயிடுது இல்லையா? கே இங்க என்ன இருக்கு? 2q. இந்த வேல்யூ என்னப்பா? P. யா பி சார் இது வேல்யூ பி ஸ்கொயர் P ஸ்கொயர் P ஸ்கொயர் மாத்திட்டு இது அப்படியே அங்க இங்க வந்துட்டோம். இது இங்க வாங்குமா? இது வந்து பிளஸ் ஆ மாறி இருக்குமா? ஆமாம் சார் இங்க p ஸ்கொயர் divided by k. இங்க மைனஸ் மைனஸ் 2q வாட் இஸ் தி p ஸ்கொயர் கே கொண்டு வரோம். k ஆகும். 1 by k இருக்கா? ஆமாம் சார் அடுத்து ரெசிப்ரோக்கல் மாத்தி இதுல இருந்து this implies k greater than or equal to p square by p square minus 2 minus 2q. இந்த k நம்ம என்ன அசைன் பண்ணிருக்கோம்? Sir, phi of g psi of g prove ஆயிடுச்சா? Prove ஆயிடுச்சு. Prove பண்ண முடியுது. ஆமா சார். is greater than or equal to p square by ஏன் நம்ம இந்த இன்இக்வாலிட்டி யூஸ் பண்றோம்ங்கிறது தெரியுதா? சரி சார் ஆக்சுவலா இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணணும்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் இங்க q உள்ள கொண்டு வரணும். எனக்கு இருக்கிறதோ வெர்டிசஸ் உடைய கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஆல்ரெடி q இங்க இருக்கு. இருக்க வெர்டிசஸ் உடைய கலெக்ஷன் இங்க. இதை பியா மாத்தணும். அதுக்காக ஓகேவா? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறது I(G) உடைய லோயர் பவுண்ட். ஒரு வேல்யூ ரைஸ் பிட்வீன் ஏதோ ஒன்று இருக்கணும்ல. லோயர் லிமிட் இருக்கணும். அப்பர் லிமிட் இருக்கணும். இப்போ நம்ம இந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்ணது லோயர். லோயர் இது ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்து ஒரு தியரம் பார்ப்பீங்க. அந்த தியரம் என்னன்னா அப்பர் லிமிட்